பாரத போரில் இறந்தவர்களுக்கெல்லாம் இறுதி சடங்குகளை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா திருதராஷ்டிரன், விதுரர், பாண்டவர்கள் இப்படி எல்லாரும் நகரத்துக்கு வெளியே கங்கை கரையில் 1 மாத காலம் தங்குனாங்க. அந்த சமயத்தில் வியாசர், நாரதர், கன்வர் மாதிரியான பல மகரிஷிகளும் அங்கே வந்தாங்க. அப்போ நாரதர் தருமனை பார்த்து கேட்டார், தர்மத்தோட வழியில் நின்று இந்த பூமி உன்னால் வெல்லப்பட்டுச்சு. பாண்டவனே, நீ மன மகிழ்ச்சியோடு இருக்கிறியா இல்லை உன்னை சோகம் பீடித்திருக்கா அப்படின்னு. அதுக்கு தருமன் சொன்னான், நாரத முனிவரே, கிருஷ்ணரோட கருணையினாலும் பீமன், அர்ஜுனன் இவங்களோட பலத்தினாலும் தான் இந்த பூமி என்னால் வெல்லப்பட்டுச்சு. ஆனால் என்னோட மனசில் துக்கம்தான் மிஞ்சி இருக்கு. பிள்ளைகளையும் உறவினர்களையும் இழந்து நாங்கள் பெற்றிருக்கிற இந்த வெற்றி ஒரு தோல்வியாத்தான் எனக்கு காட்சி தருது. எங்களால் யுத்தத்தில் கொல்லப்பட்ட கர்ணன் எங்களுக்கெல்லாம் மூத்தவன்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோட மனசு பெரும் வேதனையை அனுபவிக்குது. திருதராஷ்டிரனோட மகன்களால் அவங்களோட சபையில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்டப்ப எனக்கு எழுந்த கோபம் கர்ணனை பார்த்து தனிவடைஞ்சுது. அந்த நேரத்தில் கர்ணனே எங்கள் மேலே கொடுமையான சொற்களை வீசினா. இருந்தாலும் கூட அவனோட பாதங்களை பார்த்த உடனேயே என்னோட கோபம் தணிஞ்சுது. ஏன்னா கர்ணனோட அந்த பாதங்கள் எங்கள் தாயார் குந்தியோட பாதங்களை ஒத்திருந்ததா அப்போவே நான் நினச்சேன். ஆனால் அதோட காரணம் அப்போ எனக்கு தெரியலை. கர்ணன் எங்களுக்கெல்லாம் மூத்தவன்கிறத அப்போ நான் உணரலை. இப்போ அண்ணனை கொண்டு பெரும் பாவசுமையை நான் சுமந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி தருமன் பேசினதை கேட்ட நாரதர் கர்ணனுக்கு பரசுராமர் கொடுத்த சாபத்தையும், ஒரு பசுவை கொன்னதால் ஒரு முனிவர்கிட்ட கர்ணன் பெற்ற சாபத்தையும் அவன்கிட்ட எடுத்து சொன்னார். இன்னும் அவர் என்ன சொன்னார்னா, தர்மா, உங்களோட நன்மையை வேண்டிய தேவேந்திரன் கர்ணன்கிட்ட இருந்து கவசத்தையும் குண்டலங்களையும் வாங்கிட்டு போயிட்டான். அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர்களை கொல்லறதில்ல அப்படின்ட்டு குந்தி கர்ணன்கிட்ட இருந்து வரத்தை பெற்றான். அவனோட வீரத்தை பழித்து பீஷ்மர் அவனுக்கு அவமானத்தை இழைச்சாரு. உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக சல்லியனும் யுத்த களத்தில் கர்ணனோட தன்னம்பிக்கையை குறைச்சிட்டே தான் இருந்தான். அவனோட தேர் சக்கரத்தை பூமி விழுங்கினப்ப அர்ஜுனனால் கர்ணன் கொல்லப்பட்டா. அந்த மிகப்பெரிய வீரன் மாண்டு போனதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை. தொடர்ந்து அவனுக்கு நேர்ந்த பல நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அவனுக்கு அந்த முடிவை ஏற்படுத்துச்சு. அதனால் நீ சோகமாக இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை அப்படின்னு நாரதர் சொன்னார். இப்படியா நாரதர் என்னதான் பல வார்த்தைகளை எடுத்து சொன்னாலும் கூட தருமனோட மனசு மட்டும் ஆறுதல் அடையவே இல்லை. அப்போ குந்தி தருமனை பார்த்து சொன்னான், தர்மா, உன்னோட தமையன் கர்ணனை நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம். துர்புத்திமானான துரியோதனனை விட்டுட்டு உன் கூட வந்து சேர சொல்லி அவனோட தந்தையான சூரிய பகவானே முயற்சி பண்ணினாரு. நானும் அவன்கிட்ட எத்தனையோ எடுத்து சொல்லியும் கூட அவன் அதை கேட்கல. அதனால் அவனோட மரணத்துக்கு அவனே தான் காரணம் அப்படின்னு சொன்னான். குந்தி இப்படி சொல்லி கூட தருமனோட மனசு சமாதானம் அடையலை. சகோதரர்களையும் உற்றார்களையும் இப்படி கொன்னுட்டோமே அப்படின்னு நினச்சி மனசு வருத்தப்பட்ட தருமன் துறவு மேற்கொண்டு வனம் போய் தவத்தில் ஈடுபட்டாதான் தன்னோட பாவம் நீங்கும் அப்படின்னு முடிவெடுத்தான். அதுக்கப்புறமா தன்னுடைய சகோதரர்களை அழைச்சி என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கப்பா, ராஜ்யத்தினாலும் அதனால் உண்டாகிற அரச போகங்களாலும் எனக்கு எந்த பலனும் இல்லை. இந்த ராஜ்யத்தை நீங்களே ஆளுங்க, நான் வனத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அர்ஜுனன் தருமன்கிட்ட இல்லறத்தோட சிறப்பு என்னங்கிறத பற்றியும் ஒருவன் செய்யத்தக்க புண்ணியங்கள் என்னென்ன இதை பற்றியும் விளக்குனா. ஆனால் பீமனோ ரொம்ப கடுமையாக தருமன்கிட்ட என்ன சொன்னான்னா, அண்ணனே, சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் குருட்டு பாடம் செஞ்சீங்களா என்ன? அதனால தான் மெய்யறிவை பெறாமல் மந்த புத்தியுள்ளவன் மாதிரி நீங்கள் பிதற்றுறீங்க. சத்திரியர்களாக பிறந்தவங்களுக்கு சந்நியாசம் ஒருபோதும் ஒத்து வராது. அவங்களுடைய கடமைகளை சரியாக செஞ்சு வாழ்க்கையை நடத்துறது தான் முறை அப்படின்னு வற்புறுத்தி சொன்னான். இதுக்கப்புறமா நகுலன் என்ன சொன்னான்னா, அண்ணா, கரும மார்க்கம் மட்டும்தான் தக்கது, சந்நியாசம்ங்கிறது ரொம்ப சிரமமான வழி அப்படின்னு வாதிட்டான். இதையே வற்புறுத்தின சகாதேவனும், அண்ணா, எனக்கு நீங்கள் தான் தந்தை, தாய், ஆசாரியார், உடன் பிறந்தவர்னு எல்லாமே, அதனால் எங்களை பொறுத்தருளுங்க அப்படின்னா. உடனே அங்கிருந்து திரௌபதி சொன்னான், பிரபு, துரியோதனனையும் அவனை சேர்ந்தவங்களையும் நீங்கள் 5 பேரும் சேர்ந்து கொன்னது நியாயமான செயல்தான். அதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படவே கூடாது. மன்னரோட கடமைகளில் தண்டனை அளிப்பதும் ஒன்று. அது ராஜ்ய தர்மத்தில் முக்கியமானதும் தான். தீவினைகளை புரிந்தவங்களைத்தானே நீங்கள் தண்டிச்சிங்க. அதனால் நம்மோட சோகத்துக்கு அது எந்த விதத்திலும் காரணமாகாது.
அரச தர்மத்தை நிலைநிறுத்துற விதமா இந்த புவியை ஆளறது உங்களோட கடமை. அதனால சோகத்தை விட்டுடுங்க அப்படின்னா. முடிவில் வியாசர் பலவிதமான நியாயங்களை தருமன் கிட்ட எடுத்து சொல்லி தருமனை சமாதானப்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் அஸ்தினாபுரத்துக்கு போய் ராஜ்ய பொறுப்பை ஏற்று நடத்தவும் சம்மதிக்க வச்சாரு. அதுக்கப்புறமா 16 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் தருமன் ஏறுனா. பீமன் குதிரைகளோட கடிவாளங்களை பிடிச்சா. அர்ஜுனன் வெண்குடை தாங்குனா. நகுல சகாதேவர்கள் சாமரங்கள் வீசினாங்க. ஹஸ்தினாபுரத்து மக்கள் தருமனோட வரவை எதிர்பார்த்து நகரத்தை அலங்கரிச்சாங்க. பாண்டவர்களோட பட்டண பிரவேசத்தை பார்க்கறதுக்காக நகரத்து மக்கள் எல்லாம் தெருக்களில் குவிஞ்சாங்க. பெரும் ஆரவாரத்தோடு வேத கோஷங்கள் ஒலிக்க, வாத்தியங்கள் முழங்க தருமன் அரச சபையில் நுழைஞ்சான். அந்த சமயத்தில் சார்வாகன்கிற ஒருத்தர் அந்தனர் கூட்டத்துக்கு நடுவில் இருந்து தருமனை பார்த்து சொன்னான், குந்தியோட மகனே, இங்கே இருக்கிற அந்தணர்கள் சார்பாக நான் பேசுகிறேன். உறவினர்களை கொலை செஞ்ச நீ உலகத்தினால இழிவாக கருதப்படுறவ. பெரியவங்களையெல்லாம் நேர்மையில்லாத வகையில் யுத்தத்தில் கொன்று குவிச்ச நீ ஆட்சி பொறுப்பு ஏற்க அருகதையே இல்லாதவ. நீ வாழறதை விடவும் சாகிறதே மேலு அப்படின்னு உறக்க கூவினான். இதை கேட்டுட்டு அங்கிருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ தருமன் அங்கிருந்து அந்தணர்களை பார்த்து சொன்னான், அந்தணர்களே, நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும். நான் ஒன்றும் மகிழ்ச்சியாக இந்த ஆட்சி பீடத்தில் அமரலை. ரொம்ப துக்கத்தோடு தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மனசு நொந்து சொன்னான். உடனே அந்த அந்தணர் கூட்டத்தில் இருந்த பல பேரும் சொன்னாங்க, அரசே, இப்போ பேசின சார்வாகன் எங்களை சேர்ந்தவனே கிடையாது. இவன் துரியோதனனுக்கு நண்பனாக இருந்தவன். அவனுக்கு நேர்ந்த கதியை மனசில் வச்சுட்டு இங்கே சந்நியாச வேடம் அணிஞ்சிட்டு வந்து எங்களுக்கு நடுவில் நிற்கிறான். அவன் எங்களோட சார்பாக பேசவே கிடையாது. நீங்கள் அரசால பிறந்தவர் தான். யுத்தத்தில் வென்று ராஜ்யத்தை அடைந்திருக்கிற நீங்கள் எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சு பெரும் புகழோடு விளங்க போகிறீங்க. இதில் எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கடுமையாக தவம் புரிந்து சக்தி பெற்ற அந்த அந்தணர்களில் சில பேர் சார்வாகனை சபிச்சாங்க. உடனே அவன் அங்கேயே எரிஞ்சு விழுந்தா. மக்கள் கூட்டம் தருமனை போற்றுச்சு. சார்வாகன் பேசினதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த தருமனை பார்த்து கிருஷ்ணர் சொன்னார், தருமா, அந்த சார்வாகன் பேசினதை நினச்சி நீ வருத்தப்பட தேவையில்லை. இவன் முன்னாடி அரக்கனாக இருந்தவ. அவன் தவம் புரிந்து பிரம்மதேவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு வரத்தை கேட்டா. எந்த ஜீவராசிக்கிட்ட இருந்தும் என்னோட உயிருக்கு ஆபத்து நேரிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவன் கேட்ட வரம். வேதம் அறிந்தவர்களை அவமதிக்காமல் இருக்கிற வரைக்கும் உன்னோட உயிருக்கு யாராலையும் எந்த ஆபத்துமே நேரிடாது அப்படின்னு பிரம்மதேவன் வரத்தை கொடுத்திருந்தார். அந்த வரத்தை பெற்ற அவன் தேவர்களுக்கு பெரும் தொல்லை கொடுக்க தொடங்கிட்டான். அவங்களும் பிரம்மதேவன் கிட்ட போய் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. அப்போ பிரம்மதேவர் சொன்னார், இங்கே பாருங்க, இவனுக்கு முடிவு ஏற்படும். மனிதர்களுக்கு இடையில் துரியோதனன்னு ஒரு அரசனுக்கு இவன் நண்பனாக ஆவான். அப்போ வேதம் அறிந்தவர்களை இவன் அவமதிப்பா. அவங்களில் சில பேர் இவனை சபிப்பாங்க. அதுதான் இவனுக்கு முடிவு அப்படின்னு சொன்னார். தர்மனே, சார்வாகன்கிற அந்த அரக்கன் தான் இப்போ இங்கே எரிஞ்சு சாம்பலானா. அவனோட உண்மை வரலாற்றை இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்ட. அதனால் அவன் சொன்னதை நினச்சி வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா தருமன் தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு மேடையில் கிழக்கு நோக்கி அமர்ந்தான். கிருஷ்ணர் தன்னோட சங்குனால் தருமனுக்கு அபிஷேகம் செய்வித்தார். அதை தொடர்ந்து திருதராஷ்டிரனும் மற்றவங்களும் தருமனுக்கு அபிஷேகம் செஞ்சாங்க. வாத்தியங்கள் முழங்குச்சு, வேத கோஷம் எழும்புச்சு. அரசனா பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட்ட தருமன் எல்லாராலையும் வாழ்த்தப்பட்டான். அதுக்கப்புறமா தருமன் இளவரசு பட்டத்தை பீமனுக்கு சூட்டினார். விதுரர் அரசரோட ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். வரவு செலவுகளை கவனிக்கிற பொறுப்பு சஞ்சயன் கிட்ட ஒப்புவிக்கப்பட்டுச்சு. சேனைகளை மேற்பார்வை செய்கிற கடமை நகுலனுக்கு தரப்பட்டுச்சு. அந்நிய தேசங்களில் கொள்ள வேண்டிய உறவு முறைகளை கவனிக்கிறதுக்கும் அந்த மாதிரியான தேசங்களில் மன்னர்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை களையிறதுக்கும் அர்ஜுனனுக்கு அதிகாரம் தரப்பட்டுச்சு. வைதீக காரியங்களை கவனிக்கிற பொறுப்பு புரோகிதரான தௌமியருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சகாதேவன் அரசனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை ஏற்றுக்கிட்டான். இதுக்கப்புறமா கிருஷ்ணர், தருமன், அவனோட சகோதரர்கள் கிருபர் இப்படி எல்லாரும் ரதங்களில் ஏறி பீஷ்மரை பார்க்கறதுக்காக போர்க்களமான குருஷேத்திரத்தை நோக்கி போனாங்க. அப்படி போகிற வழியில் கிருஷ்ணர் தருமன் கிட்ட 5 குளங்களை காட்டி ஏதோ சொன்னார். அது என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.